ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சின்ன பொண்ணு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்பைசி எக் கறி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 7 முட்டை எடுத்திருக்கேன். அதை உடச்சி எடுத்துக்கலாம். நறுக்கிய 4 பெரிய வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். நறுக்கிய பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் அதில் சேர்த்துடலாம். பெப்பர் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தனியாக அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் தோசை தவா ஒன்று வச்சு அதில் சிறிது ஆயில் விட்டுடலாம். ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 3 கரண்டி அந்த கலவை எடுத்து ஊற்றிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, அப்படியே ஊற்றிடணும். ஏன்னா உங்களுக்கு இது மொத்தமாக வரணும், அதனால் அப்படியே விட்டுறணும். எண்ணெயை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஒரு சைடு நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சிடணும். மூடி வச்சிடலாம். இப்போ 1 சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுடலாம். வெந்துருச்சு. இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மிச்ச கலவையும் அதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக அதை கட் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு சிறிது எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். நறுக்கிய பெரிய வெங்காயம். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி 1 சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி சிறிய தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சிறிதளவு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆம்லெட்டில் சேர்த்துருக்கோம், அதனால் இதை சேர்த்த வேண்டாம். சிறிதளவு சேர்த்துட்டு போதும். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். இப்போது தண்ணி ஒரு 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும், அதுக்காக அதை சேர்த்திக்கிறோம். ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இதை போட்டு இப்போ நல்லா அந்த கலவையை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு நம்ம மூடிடலாம். இப்போது இந்த தண்ணி சுண்டி வர வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். இப்போ தண்ணி பாருங்கள் சுண்டி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த ஸ்லைஸ் ஆட் பண்ணிடலாம். போட்டு உடையாமல் நல்லா ஒன்று மேலே ஒன்று கிளறி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து தோசை வார்த்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துக்கோங்க. அது ஒரு வெள்ளை துணியில் வச்சு நல்லா கட்டிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு தோசை தவாவில் சிறிதளவு மட்டும் எண்ணெயை விட்டு நல்லா அதை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுருங்க.
தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை வார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக அழகாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு நம்ம எடுத்துருக்கோம். பாருங்கள், நல்லா அழகாக ஒன்றோட ஒன்று கலந்து உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான எக் கறி இன்றைக்கி நமக்கு தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.